ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அரிசி கழுவுன தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றும் போது செடிகள் ரொம்ப ஆரோக்கியமா வளரும். நமக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். வாங்க நம்ம ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நல்லா ஆயில வதக்கிக்கலாம். ஒரு 4 தக்காளி பழமா உள்ள சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், பெரிய டீஸ்பூன்ல 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா அரைச்சிட்டு அதோட இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவை கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு அதுல கொஞ்சம் போல ஆயில் விட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 வெள்ளைப்பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்ல புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மீன் எடுத்து உள்ள போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதம் மேக்சிமம் குக்கர்ல வச்சு சாப்பிட்றத விட வடிச்ச சாதம் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நமக்கு பெனிஃபிட்ஸும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இது ரொம்ப ரிஸ்க் எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். ஆனா எண்ணெய் கொஞ்சம் கையிலலாம் படாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா சமைக்கணும். அது மட்டும் தான் பிரச்சனை. அதுக்கு தகுந்த மாரி பாத்திரம் வாங்கிட்டோம்னா, அதுவுமே ரொம்ப ஈஸி. இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். மீனுக்கு மசாலா தடவி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா பொரிச்சு எடுக்கும்போது, இந்த லேயர் பாருங்க எவ்ளோ சூப்பரா பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. நம்ம வீட்ல மீன் குழம்பும், மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க. என் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.